அப்படின்னு கேட்பாராம் அவர் ஃபைனலாக கேட்கும்போது. இதுக்கு ஐயா எனக்கு ஒரு குருநாதர் கதை சொன்னார். அந்த கதையும் அப்போ சொல்லும்போது தான் புரிஞ்சுது எனக்கு. ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் சிவன் அடியார்கள் அடிகளால் ஆன எப்பொழுதுமே சிவாய நம, ஓம் நம சிவாய. சிலதெல்லாம் நிறைய எதையும் நம்ம எப்படி திட்டின்னு தான் இருப்பாங்க மக்கள். அதனால் நம்ம அதை போய் யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. போய் நான் இப்படி இருக்கணும், என்னை இப்படி பாருங்கள் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சாமி. இது கூட நான் லைவ் போகிறதுனா 4 பேருக்கு நம்மளும் சொல்லுவோம், 4 பேர் அவங்களும் பார்க்கட்டும். நம்ம நேரடியாக போய் சொல்ல முடியாது யாருக்கிட்டையும். புரிந்தவர்கள் புரியும் அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் நம்ம போடுவோம். அப்படின்றது எனக்கு இப்போ கொஞ்சம் நாளாக தான் சரி போடுவோம் இந்த வீடியோஸில் இது மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சாமி. நமக்கு அதுவும் என்னென்னு கேட்டால், நான் உணரணும் முதல்ல விஷயத்தை நான் முதல்ல உணர்ந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். உணரலைன்னா சொல்லவே கூடாது. நான் உணர்ந்துட்டு சாமி உணர்ந்துருக்கிற உள்ளார நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வேணா போய் உணர்ந்து பாருங்கள் அப்படி சொல்லணும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு இல்லைன்னா அவங்களுக்கு தான் தெரியும், இப்போ யாருக்குமே தெரியாது. எது வந்தாலும் சரி, நான் சாப்பிட்டா கூட எனக்கு தான் அதனுடைய உணர்வு சாப்பிட்டது தெரியும். அப்படி தான் அவங்களுக்கு தான் அவங்களோட விஷயமே தெரியும். நமக்கு நான் உணர்ந்துட்டேன் பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு போட்டால் அவங்களுக்கு புரியாது. அவங்களுடைய இது அவங்களுக்கு தெரியணுன்னா அவங்க உணரணும். ஒரு இடத்துல போகிறோம், ஒரு பழமோ வாங்குகிறோம், வேறு ஏதோ வாங்குகிறோம், சாப்பிட்டா அது நாக்கு உள்ள டேஸ்ட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும். மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. சொன்னால் கேட்டுக்கலாம், அப்படிங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அவ்வளோதான். இதுதான் விஷயமே. ஆன்மீக பாதையில் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் உணர்ந்துக்கணும், உள்ளுக்குள்ளேருந்து உணரணும். ஏன்னா இப்போ யாருக்குமே புரியாதில்ல. நம்ம இறைவன் எங்கே இருக்கிறான்னு யாருக்குன்னு சொல்லி நம்ம பேச முடியாது. அதே மனிதனுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நானே என்னுடைய உயிர் எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அப்போ அவங்க பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி சுவாசிக்கிறோன்னு தெரியாது. எல்லாமே தெரியாத போது தான் நம்ம தெரியாதான் இருந்துட்டுருக்கணும். எந்த வயதில் ஐயா வயசே கிடையாது சாமி. சிவபெருமானை நேசிக்கிறது வயதே கிடையாது. இது இன்னும் கேட்டினா சின்ன வயசுலாம் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அவங்க கொடுத்து வச்சவங்க சாமி. சிவனுடைய ஞானம் வந்ததுன்னா சின்ன வயசில் பேரானந்தம் சாமி. அவங்களாம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாங்க சாமி. அவங்க காலெலாம் நான் ஊந்து கும்பிடு சாமி. குழந்தெல்லாம் இன்றைக்கி சிவபெருமானை வணங்குதுங்க, நிறைய சிவதாண்டம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அவங்களாம் போகும்போது அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கும். இந்த வயதில் எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. அந்த வயதில் வயசான அப்புறம் தான் நான் சாமி கும்பிட்றேன். சில பேர் சொன்னாங்க வயசான அப்புறம் பயத்தில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னே தெரியாமே கும்பிடுதுங்க பிள்ளைங்க. அப்படின்னா அவருடைய அன்பு எப்படி அவங்க அந்த வயசில் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கடவுள் நேரில் பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். அவங்கள குழந்தைங்க மூலயமா வர்ற சிவபெருமானை வணங்குறாங்கன்னா அவங்க நம்ம நேராக அப்பா டேடி ஸ்ட்ரெயிட்டாக வராருன்னு அர்த்தம். நம்ம காலை தொட்டு வணங்கணும். அவங்களுக்கு அது சொல்லவே முடியாது அதனுடைய உணர்வை. சிவாய நம்ம கோவிலுக்கு செல்லும்பொழுது எங்களை அழைத்து செல்வீர்களா? வாங்க சாமி. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இப்போ முதல் வருஷம் வெள்ளைங்கிரி போயிருக்கோம், அடுத்த வருஷமும் வெள்ளைங்கிரி போவோம் சாமி. வாங்க. பர்வதமலை போவோம் வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போவோம் கண்டிப்பாக வாங்க. வீடியோஸ் போடுவேன். அமாவாசை டைமில் சென்னை ஐயா அமாவாசை டைமில் கிரிவலம் போவோம். அமாவாசையில் சித்தர் வழிபாடு கிரிவலம் போவோம். ஆப்போசிட்டில் சுற்றி வருவோம். அன்றைக்கி எனது வீட்டு அருகே பட்டினத்தார் கோவில் இருக்குது. சிவனை தரிசனம் செய்த அந்த கோவில் தான் நான் வழிபடுவேன். ஆனால் நான் முழுமையாக இன்னும் என்னை உணர முடியவில்லை. ஐயா நீங்கள் பட்டினத்தார் கோவில்னால் இப்போ இங்கே திருவெற்றூர்ங்களா சாமி? திருவெற்றூர். வணக்கம் ஐயா. யூ நியூ வெள்ளைங்கிரி. சிவாய நம வெள்ளைங்கிரி ஐயா. ஓம் நம சிவாயா. அது சொன்னதை வெள்ளைங்கிரி சொன்னதும் ஒரு மனசில் பயங்கர சந்தோஷம் சாமி. தென்னாடுடைய சிவனையே போற்றி 7 மலை தாண்டி ஐயாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. எவ்வளோ கஷ்டம் மலை ஏறும்போது. எல்லாத்தையும் பார்த்துட்டு 7வது மலையில் உக்காந்துட்டுருக்கிறாரு ஐயா. அவரை பார்க்கும்போது ஆனந்தத்தில் மனசில் ஒரு பூரிப்பு நரசலாக இருக்குது. அப்படியே பெரிய சந்தோஷம்.
சிவாய நம்ம ஐயா.